வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிளாசி போர் பற்றி தான் பார்க்க போகிறோம். பிளாசி போர் வந்து எப்போ நடந்தது? 1757ஆம் வருடம். இந்த பிளாசி போர் வந்து நிறைய விளைவுகளை இந்தியாவில் ஏற்படுத்துச்சு. அது என்னென்ன விளைவுகளை ஏற்படுத்துச்சு, பிளாசி போர் யார் யாருக்கிடையே நடைபெற்றது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாயிண்ட் நம்பர் 1, கிபி 1756இல் சிராஜுத் தௌலா வங்காளத்தின் நவாப்பாக அரியணை ஏறினார். சிராஜுத் தௌலா அப்படிங்கிறவர் வங்காளத்தின் நவாப்பாக அரியணை ஏறுறாரு அவருடைய தாத்தாவிற்கு பிறகு. அது எப்போ அப்படின்னா 1756. மிகச்சிறிய வயசுலேயே இவர் அரியணை ஏறினால இவர் வந்து ரொம்ப பலவீனமானவர் அப்படின்னு நினச்சி ஆங்கிலேயர்கள் வந்து அப்படி நினைக்கிறாங்க. அதுதான் செகண்ட் பாயிண்ட்டு. இவரை பலவீனமானவராக கருதிய ஆங்கிலேயர்கள் அதிகாரத்தை கைப்பற்ற முனைந்தனர். சிராஜுத் தௌலா வந்து ரொம்ப பலவீனமானவர் அப்படின்னு ஆங்கிலேயர்கள் நினைக்கிறாங்க. அதனால அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, சிராஜுத் தௌலாட்ட இருந்து அவருடைய அதிகாரத்தை நம்ம கைப்பற்றிடலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. கொஸ்டின் நம்பர் 3, ஆங்கிலேயர்களுக்கு பாடம் புகட்டும் பொருட்டு சிராஜுத் தௌலா கல்கத்தாவில் உள்ள ஆங்கில குடியேற்ற பகுதிகள் மீது தாக்குதல் நடத்தி வங்காளத்தின் காசிம் பஜார் பகுதியில் இருந்த வணிக மையத்தை கைப்பற்றினார். அப்போ சிராஜுத் தௌலா வந்து ரொம்ப பலவீனமானவர் அப்படின்னு ஆங்கிலேயர்கள் நினைச்சாங்க இல்லையா? அப்படி அந்த எண்ணத்தை வந்து அவர் புரிஞ்சுக்கிட்டார். சிராஜுத் தௌலா வந்து அந்த எண்ணத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு பாடம் புகட்டணும் அப்படின்னு நினைக்கிறாரு ஆங்கிலேயர்களுக்கு. அப்படி நினச்சி என்ன செய்கிறாருன்னா, கல்கத்தாவில் இருந்த ஆங்கில குடியேற்ற பகுதிகள் மீது அவர் தாக்குதல் நடத்துகிறாரு. சிராஜுத் தௌலா தனது படைகளை கொண்டு ஆங்கில குடியேற்ற பகுதிகள் மீது தாக்குதல் நடத்துகிறாரு. அப்படி தாக்குதல் நடத்தி அதனுடைய விளைவு என்ன ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வங்காளத்தில் காசிம் பஜார் அப்படிங்கிற பகுதியில் இருந்த வணிக மையத்தை சிராஜுத் தௌலா வந்து கைப்பற்றிட்டார். யார்கிட்ட இருந்து? ஆங்கிலேயர்கள்கிட்ட இருந்து வங்காளத்தில் காசிம் பஜார் அப்படிங்கிற பகுதியில் இருந்த வணிக மையத்தை சிராஜுத் தௌலா ஆங்கிலேயர்களிடமிருந்து கைப்பற்றினார் அப்படிங்கிறது செய்தி. அப்படி அவர் கைப்பற்றிட்டார் இல்லையா? அதன் விளைவாக என்ன ஏற்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிபி 1756இல் ஜூன் 20 ஆங்கிலேயரின் வில்லியம் கோட்டை நவாப்பிடம் சரணடைந்தது. நவாப் அப்படின்னு இங்கே யாரை சொல்கிறோம்னா, சிராஜுத் தௌலாவை தான் நவாப்னு சொல்கிறோம். நவாப் கிட்ட ஆங்கிலேயர்களுடைய வில்லியம் கோட்டை எப்போ சரணடைந்தது? கிபி 1756 ஜூன் 20 சரணடைஞ்சிட்டாங்க. ஆனால் மறுபடியும் என்ன செய்கிறாங்கன்னா, ஆங்கிலேயர்கள் மீண்டும் தாக்குதல் நடத்துகிறாங்க பாருங்க. ஆனால் மீண்டும் தாக்குதல் நடத்திய ஆங்கிலேய படைத்தளபதி ராபர்ட் கிளைவ் கல்கத்தாவை மீட்டார். மறுபடியும் ஆங்கில படைத்தளபதி தளபதி ராபர்ட் கிளைவ் வந்து கல்கத்தாவை மீட்டெடுக்கிறாரு. போர் செஞ்சு சிராஜுத் தௌலாட்ட இருந்து கல்கத்தாவை மீட்டெடுக்கிறாரு. அதன் பிறகு என்ன நடந்தது அப்படின்னு பார்ப்போம். கிபி 1757 பிப்ரவரி 9 அலிநகர் உடன்படிக்கை அப்படின்னு ஒரு உடன்படிக்கை வந்து சிராஜுத் தௌலாவிற்கும் ராபர்ட் கிளைவுக்கும் இடையே ஏற்படுது. இந்த உடன்படிக்கையின்படி ராபர்ட் கிளைவ் வந்து நிறைய நிபந்தனைகள் விதிக்கிறாரு. அந்த நிபந்தனைகள் எல்லாத்துக்குமே சிராஜுத் தௌலா வந்து ஓகேன்னு சொல்கிறாரு. ஏன்னா அவரால் எதிர்த்து போராட முடியலை. அதனால ராபர்ட் கிளைவ் கொடுக்குற எல்லா நிபந்தனைகளையும் சிராஜுத் தௌலா வந்து ஏற்றுக்கொள்கிறார். மறுபடியும் கிபி 1757 அதே வருடத்தில் மார்ச்சில் வந்து பிரெஞ்சு குடியேற்றமான சந்திரநாகூரை ஆங்கிலேயர்கள் கைப்பற்றுறாங்க. இப்போ ஆங்கிலேயர்கள் வந்து பிரெஞ்சு குடியேற்றங்களுக்கும் பிரச்சனை கொடுக்குறாங்க, சிராஜுத் தௌலாவுக்கும் பிரச்சனை கொடுக்குறாங்க. ஓகேவா? அப்போ சந்திரநாகூரை ஆங்கிலேயர்கள் கைப்பற்றிய ஆண்டு எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா 1757 மார்ச். பிரெஞ்சு குடியேற்றம் தான் சந்திரநாகூரில் இருந்துச்சு, அதை ஆங்கிலேயர்கள் கைப்பற்றிட்டாங்க. இப்போ நம்ம இவ்வளோ நேரம் பார்த்ததுலேருந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கும்? ஆங்கிலேயர்கள் வந்து பிரெஞ்சு குடியேற்றங்களுக்கு எதிராகவும் இருக்கிறாங்க, சிராஜுத் தௌலாவுக்கு எதிராகவும் இருக்கிறாங்க. இப்போ என்ன செய்கிறாங்கன்னா, எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படிங்கிற அந்த கேட்டகரியில் பிரெஞ்சு குடியேற்றமும் சிராஜுத் தௌலாவும் கூட்டணி அமைக்கிறாங்க. யாரை எதிர்க்கிறாங்க கூட்டணி அமைச்சு அப்படின்னா? ஆங்கிலேயர்களை எதிர்க்கிறாங்க. ஓகேவா? இப்போ வந்து சந்திரநாகூரை ஆங்கிலேயர்கள் கைப்பற்றிட்டாங்க. இதன் பிறகு என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்ப்போம். கிபி 1757 ஜூன் 23 ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கும் சிராஜுத் தௌலாவும் பிரெஞ்சுக்காரர்களும் கூட்டணி வச்சிருக்காங்க இல்லையா? இந்த ரெண்டு கூட்டணிக்கும் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கும் இடையே நடைபெற்ற போர் தான் பிளாசி போர். அப்போ பிளாசி போர் யார் யாருக்கிடையே நடைபெற்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கும் சிராஜுத் தௌலாவும் பிரெஞ்சுக்காரர்களும் கூட்டணி வச்சுருக்காங்க. அந்த கூட்டணிக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் இடையே நடைபெற்றது தான் பிளாசி போர். இந்த பிளாசி போர் எப்போ நடைபெற்றதுன்னா, கிபி 1757 வருடம் ஜூன் 23 இந்த பிளாசி போர் நடைபெற்றது.
இந்த போரில் யார் வெற்றி பெற்றாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, இந்த போரில் வெற்றி பெற்ற ஆங்கில படைத்தளபதி தான் ராபர்ட் கிளைவ் தான் இதில் வந்து வெற்றி பெறாரு. இவர் வெற்றி பெற்ற உடனே வங்காளத்தில் மிகப்பெரிய செல்வங்கள் இருக்குது. அந்த வங்காளத்தில் கிடைத்த பெருஞ்செல்வத்தை கொண்டு தனது படைகளை பலப்படுத்துகிறாரு. இவர் வெற்றி பெற்றுட்டார் இல்லையா, அப்போ வங்காளத்துடைய கருவூலத்தில் நிறைய பொருள் செல்வம் அதிகமாக இருக்குது. அந்த செல்வங்களை கொண்டு ஆங்கிலேயர்கள் தங்களது படைகளை பலப்படுத்தி கொண்டனர். அப்போ இந்த போர் வந்து ஆங்கிலேயர்களுடைய வரலாற்றில் ஒரு முக்கியமான இடத்தை பெற்றது. என்னதுன்னா பிளாசி போர். பிளாசி போர் வெற்றியானது ஆங்கிலேயரது அரசியல் அதிகாரத்தை இந்தியாவில் தொடங்கி வைத்தது. இந்த பிளாசி போருக்கு அப்புறம் தான் ஆங்கிலேயர்கள் வந்து இந்தியாவை அதிக அளவில் ஆட்கொண்டாங்க அப்படிங்கிறது செய்தியாக நம்மளுக்கு இருக்குது. பிளாசி போருடைய வெற்றி தான் ஆங்கிலேயர்களின் அரசியல் அதிகாரத்தை இந்தியாவில் நிலைநிறுத்தியது மட்டுமல்லாமல், தொடங்கி வைத்தது மட்டுமல்லாமல், மீண்டும் 200 ஆண்டுகள் இந்தியாவை ஆள்வதற்கான ஒரு அதிகாரத்தை அது வந்து கொடுத்தது. அப்போ பிளாசி போர் வெற்றி அப்படிங்கிறது வந்து ஆங்கில வரலாற்றில் ஒரு மறக்க முடியாத ஒரு வெற்றியாக இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.